வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு ராகி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி, அதாவது கேழ்வரகுன்னு சொல்லுவோம், அது 1 கப், உளுத்தம்பருப்பு 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கேழ்வரகு கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. நம்ம எப்போவுமே சாதாரணமாக சும்மா அரிசியில் தான் இட்லி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ஒரு சேஞ்சாக ராகியில் இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப சத்து மிகுந்தது. இந்த ராகியில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. இது வளரும் குழந்தைகள், 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா 40 வயதுக்கு மேலே பெண்களுக்கு கால்சியம் சத்து அதிகம் தேவைப்படுது. அந்த சத்து நம்ம ராகியை அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால கிடைச்சிருது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு 2 to 3 இல்லை 4 தடவை கூட கழுவிக்கலாம். ஏன்னா கேழ்வரகுல தூசி மாதிரி நிறையா இருக்கும். நல்லா கழுவினோன்னா போயிடும். அப்புறம் இதை 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெந்தயம் ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்தயம் நல்லா ஊறிடுச்சுன்னா அதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் ஆட்டினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆட்டி அதோட உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணியாக இருந்தால் இட்லி நல்லா எடுக்க வராது. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சு அப்படியே புளிக்க வைக்கணும். நம்ம அரைச்சட்டியாக வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது பொங்கி வந்திருக்கு. இதை நான் இப்போ மினி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி அதை குட்டி குட்டியாக ஊற்றி வேக வச்சுருக்கேன். வெந்த பிறகு இது இப்படி ரெட் கலராக வரும். இதை ஸ்பூனால் அப்படியே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவும் ஊற்றுற மாதிரி இட்லி பிளேட்டில் துணி போட்டு இந்த மாவை ஊற்றி அப்படியே ஆவியில் வேக வச்சோன்னா அது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் இட்லி செய்கிற மாதிரி அந்த துணியை அப்படியே எடுத்து பிரித்து எடுக்கணும். இல்லை துணியில் எடுக்க தெரியாதவங்க இதே நம்ம நார்மல் இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவி இதை ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். அதாவது அவங்கவுங்க விருப்பம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் அதனால 3 மெத்தடையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை கொட்டிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் வச்சு ஆறுனதும் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம் சட்னி சாம்பாரோட. இதை பிச்சு பார்த்தோன்னா நல்லா பாருங்கள், உள்ள நடுவில் ஓட்டை ஓட்டையாக சாஃப்டாக இருக்குது. இது நல்லா புளிச்சதுனால இப்படி வருது. புளிக்கலைன்னா இட்லி ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். இதை நம்ம விருப்பமான சைட் டிஷ்ஷோட, நம்ம இட்லிக்கு என்னென்ன வச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.